தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 11/12/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்தும் பொழுது வேண்டாம் என்று தள்ளிவிடாது என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியை, நம் வாழ்நாளில் நாம் நினையாத நேரத்தில் ஒரு சில துன்பங்கள் நம்மை வந்து அடையும். அப்பொழுது நமக்கு எதனால் தான் இந்த துன்பம் வருகிறது என்று அறிய முடியாமல் கஷ்டப்படுவோம். ஆனால் நம்மையும் அறியாமல் ஏதோ சில தவறுகள் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை சிற்றித்து ஏதாவது பிரச்சனைகள், நோய்கள், குழப்பங்களை கொண்டு வந்து நாம் நம்மை உணர்ந்து நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் ஆயத்தமாவார். பிரியமானவர்களே, நம்மை அவருக்கு பிரியமான பாத்திரமாக ஆயத்தப்படுத்துவார். அந்த நாட்களை நாம் வருத்தப்படக்கூடாது. கடவுள் ஏன் என்னை தண்டிக்கிறார் என்று அவர் மேல் கோபப்படக்கூடாது. நமது பிள்ளை தவறு செய்துவிட்டான் என்று அண்டை வீட்டார் கூறும் பொழுது நாம் என்ன செய்வோம்? கொஞ்சவா செய்வோம்? பிறம்பை கொண்டு அடித்து இனி அவர் செய்யாதே என்று அவனை திருத்த பார்ப்போம் அல்லவா? அடித்தால்தான் அவன் பயந்து செய்ய மாட்டான். இதே போன்றுதான் கர்த்தரும் நம்மை பிறர் மத்தியில் அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக கூடாது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி நடக்கிறார்கள் என்று நம்மை பிறர் குறை சொல்லக்கூடாது என்று கர்த்தர் ஒரு சில துன்பத்தை தந்து நம்மை திருத்துவார். ஆகவே அந்த நேரத்தில் நாம் மகிழ்ச்சி அடைந்து, ஆண்டவரை என்னை இம்மட்டும் மட்டமாக தண்டித்ததற்காக நன்றி, நான் பரிசுத்தமாவேன் என்று சொல்லி நம்மை பரிசுத்தமாக்குவோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்று சிற்றையிலிருந்து அவருடைய தண்டையிலிருந்து விலகி என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் சிறு சிறு தவறு செய்யும் பொழுது எங்களை நீர் சில துன்பங்கள் தந்து எங்களை திருத்தும் பொழுது நாங்கள் வேதனைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது அது நன்மைக்கே நீர் மட்டமாக தண்டித்ததற்கு நன்றி என்று நாங்கள் உணர்ந்து விட்டோம். அப்பா, உங்கள் தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இனி பரிசுத்தமாக நீர் தண்டனை தரும் பொழுது உணர்ந்து எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் என்று உறுதியெடுக்கின்றோம். என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இந்த உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாங்கள் உங்கள் தண்டனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி எங்களை மிகுந்த பரிசுத்தமாக மாற்றிக்கொள்வோம் என்று உறுதியளிக்கின்றோம். அதன்படி பரிசுத்தமாக மாற்றுங்க, மட்டமாய் தண்டித்து திருத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.